நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இன்றைக்கி 2/10/2021 சனிக்கிழமை நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி தி ஹிந்து தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த முக்கியமான செய்திகள் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்திஜி அவர்களினுடைய பிறந்த தினம். ஸோ காந்தி ஜெயந்தி இன்று. ஸோ தேசப்பிதா கையாண்ட 2 தாரக மந்திரங்கள் வாய்மை, அஹிம்சை. இதை வைத்து தேசத்தந்தையாக உயர்ந்த ஒரு நபர். ஸோ அவருடைய நினைவலைகளை தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் இந்த ஸ்லைடில். ஸோ நீங்கள் தேசத்தந்தையினுடைய கையொப்பம் பார்க்குறீங்க. இதுதான் தேசத்தந்தையினுடைய கையொப்பம், சிக்னேச்சர். அவருடைய பொன்மொழிகளில் ஒரு மொழி, நீ எந்த விதமான உலகத்தை பார்க்க விரும்புகிறாயோ அதுபோலவே நீ மாறு. பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world. தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள். ஸோ அவர்களை பற்றின நினைவலைகள் பகிர்ந்துக்கலாம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவருடைய வாழ்க்கை வரலாறு. மோகன்தாஸ் காந்தி 2 அக்டோபர், அதாவது இன்றைய தினம் 1869 அன்று இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தவர். இவருடைய தாய்மொழி குஜராத்தி. தந்தையின் பெயர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, தாயார் பெயர் புத்திலிபாய். தனது 13வது வயதில் கஸ்தூரிபாய் என்ற பெண்ணை மணர்ந்தாங்க. பின்னால் இவங்களுக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறந்தது. 4 ஆண் குழந்தைகளின் பெயர்கள் ஹரிலால் 1888, அடுத்து மணிலால் 1892, ராம்தாஸ் 1897, தேவதாஸ் 1890. 4 ஆண் மகன்களை பெற்றெடுத்தாங்க. அடுத்து 18வது வயதில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இங்கிலாந்தில் பாரிஸ்டர் வழக்குரைஞராக பட்டம் பெறுவதற்கு இங்கிலாந்து சென்றாங்க. அதன் பிறகு இந்தியா திரும்பி இந்தியாவில் வழக்கறிஞர் தொழிலை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அதில் சரியாக நாட்டம் இல்லை. ஸோ திரும்ப 1893 அவங்களுக்கு தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வருது. ஸோ அதன் நிமித்தமாக 1893 தென்னாப்பிரிக்கா செல்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா 1894 ஆண்டு நாட்டல் மாகாணம், நாட்டல்ங்கிறது ஒரு மாகாணம், இந்த மாகாணத்தில் இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அவரே பொறுப்பாளராக மாறி அங்கே இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்களுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளை ஒடுக்கும் வண்ணமாக இவங்க அகிம்சை வழியில் அங்கேயும் போராட்டங்களை நடத்துகிறார். 1906 ஆண்டு ஜோகன்னஸ்பர்க் நகரில், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜோகன்னஸ்பர்க் நகரில் நடந்த ஒரு போராட்டத்தில் சத்தியாகிரகம் என்கிற மிகப்பெரிய, உலகத்திற்கு மகாத்மா காந்தியடிகள் வழங்கிய மிகப்பெரிய ஒரு அகிம்சை ஆயுதம் சத்தியாகிரகம் அப்படிங்கிற எனப்படும் அறவழி போராட்டத்தை பயன்படுத்தினார். இந்திய விடுதலை போராட்டத்தில் திரும்ப 1915 ஆண்டு ஜனவரி 9 மும்பையில் இறங்குறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியா திரும்புகிறாங்க 1915 ஆண்டு ஜனவரி 9. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம இன்றைக்கி என்ஆர்ஐ டே அப்படின்னு, நான் ரெசிடென்ஷியல் இண்டியன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். வெளிநாடு வாழ் இந்தியர் நாள் அப்படின்னு அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ 1924 ஆண்டு பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர். 1924 ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவர் பொறுப்பு. இவர் நடத்திய மிகப்பெரிய போராட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1920 ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்.
நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட். சட்ட மறுப்பு இயக்கம், இதில் தான் தண்டி யாத்திரை மேற்கொள்கிறது. அவருடைய ஆசிரமம் வந்து சபர்மதி ஆசிரமம். சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் கடற்கரையான தண்டிக்கு பயணங்கள் மேற்கொண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி தண்டி கடற்கரையை அடைந்த பிறகு அங்கே உப்பு சட்டங்களை மீறினார். ஸோ அப்படிங்கிறது 1930 சட்ட மறுப்பு இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம், அந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. அடுத்து 1942 இந்தியாவில் நடைபெற்ற ஒரு விடுதலை போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு போராட்டம், அதாவது குவைட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போராட்டத்தில் காந்தியினுடைய பெரும்பங்கு வகித்தார் அப்படிம்போம். இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம். இதில் அனைத்து விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் எல்லாம் அதிக அளவில் கலந்துக்கிட்ட மாபெரும் போராட்டம் அப்படின்னு இன்றைக்கி வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. இதுபோன்ற பல போராட்டங்களின் முடிவில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா வந்து சுதந்திர நாடாக மலர்ந்தது. இருந்தாலும் காந்தியடிகள் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை எண்ணி மனம் வருந்தி துக்கம் அனுசரிச்சிருக்கிறாங்க. ஸோ காந்திக்கு மகாத்மா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். மகாத்மா காந்தி அவர்களுக்கு மகாத்மா என்ற கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். காந்தியடிகளினுடைய மறைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1948 ஜனவரி 30ஆம் நாள் மாலை 5:15 மணிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5:17 மணிக்கு இறுதியாக 144 நாட்கள் தங்கியிருந்த டெல்லியில் பிர்லா மாளிகை, அது இன்றைக்கி காந்தி சமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டத்தில் நாதுராம் விநாயக் கோட்சே அப்படிங்கிற நாதுராம் கோட்சேவால் சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஹே ராம் ஹே ராம் ஹே ராம் என்று சொல்லி தன்னுடைய உடலை வந்து மண்ணில் கிடத்தினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது கடைசி நிமிடங்கள், கடைசி வார்த்தைகள். நினைவு நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி அன்று நம்ம வந்து இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாக தியாகிகள் தினம், மார்டைஸ் டே அப்படின்னு சொல்லுவோம், தியாகிகள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. நன்றி. அவங்களுடைய சுயசரிதை பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி குஜராத் மொழியில் எழுதப்பட்டது. குஜராத்தி மொழியில் எழுதப்பட்டது. இதுதான் நம்ம தமிழில் வந்து சத்திய சோதனை என்ற பெயரில் தமிழில் கிடைக்குது. அண்ட் ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு பார்த்திங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அவருடைய சுயசரிதை நூல். காந்தியினுடைய நினைவிடம் தான் நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க, பிர்லா மாளிகை. இங்கே தான் காந்தி சுட்டு கொல்லப்பட்ட இடம். ஸோ காந்தி சமிதி, இந்த காந்தி சமிதியில் தான் மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்ட இடம் காந்தி சமிதி, அதனுடைய நினைவிடம் இங்கே பார்க்குறீங்க நீங்கள் இந்த 2வது பிக்சரில். நன்றி. ஸோ தேசத்தந்தையினுடைய அந்த அஹிம்சை, வாய்மை, எளிமை இதெல்லாம் நாமும் கடைபிடிக்க இந்த அவருடைய பிறந்த தினத்தன்று உறுதியேற்போம் அப்படிங்கிற நல்ல செய்தியோடு அடுத்த செய்திக்கு போகலாம். இது வந்து தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் இருக்கிறது. அதே மாதிரி மகாத்மா காந்தியினுடைய அருங்காட்சியகம் மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய காந்தியினுடைய நினைவிடங்கள். அதே மாதிரி சென்னையில் பார்த்திங்கன்னா நமக்கு கிண்டி அடையாறு நியர் கிண்டியில் பார்த்திங்கன்னா காந்தி மண்டபம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்துல நிறைவு கூறுகிறோம். ஸோ நன்றி நண்பர்களே. சதர்ன் ரயில்வே புஷ் ஃபார் க்ரீன் எனர்ஜி பேஸ் டிவைடண்ட். ஆக்சுவலாக இப்போ எல்லா துறைகள்லையுமே இந்த க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து மத்திய அரசு கையாண்டுக்கிட்டு வர்றாங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். அது எதோட உதவியோடு அப்படின்னா சோலார் பிளான்ட்ஸு, சூரிய சக்தி மின் உற்பத்தி
அந்த திறனை வந்து அதிகப்படுத்தி இந்த கார்பனைசேஷனாக இருக்கக்கூடிய ஃபாசல் ஃபியூவல்ஸை குறைக்கணும், அதோட எரிபொருளை குறைக்கணும். அதாவது கோல், ஃபியூவலில் இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் இதோட எரிபொருள்களை குறைச்சிட்டு நமக்கு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அதிகப்படுத்தி சோலார் பிளான்ட்ஸு இந்த மாதிரி மின் உற்பத்தி அதிகப்படுத்துறதுங்கிற நோக்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. அதில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ட்ராக்ஸ், அதாவது தென்னக ரயில்வே பார்த்திங்கன்னா அதில் என்ன அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சபர்பன் ட்ரெயின்ஸ் அப்படின்னா புறநகர் ட்ரெயின் பாதைகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 phase எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணி, அதே மாதிரி எல்இடி லைட்ஸ், லைட் எமிட்டிங் டயோட்ஸ்னு சொல்லுவோம். எல்இடி லைட்ஸ், லைட் எமிட்டிங் டயோட் லைட்ஸு, இது வந்து மினிமம் பவர் கன்சம்ஷன்றதுனால ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. அதே மாதிரி சோலார் பவர் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய பவர் ஜென்ரேஷனில் இந்த 3 phase எலக்ட்ரிசிட்டி ஃபேஸ் வந்து உருவாக்குறது. இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்டில் வந்து தென்னக ரயில்வே வந்து கையாண்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா இதனால் இந்த சோலார் பிளான்ட்ஸு அமைத்ததுனால எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அதுதான் ஹைலைட்டு. 600 மில்லியன் யூனிட்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2021. அதோட ப்ரிவென்டிங் என்னென்ன கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது கார்பன் எமிஷனை எவ்வளோ குறைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,88,000 டன்ஸு. கிட்டத்தட்ட அதோட எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா 377 கோடி அதோட எஸ்டிமேஷன். ஸோ 5,88,000 டன்ஸ் கார்பன் எமிஷன்ஸை வந்து இது பாதுகாத்திருக்கு, அதாவது குறைச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த இன்ஸ்டாலிங் சோலார் பவர் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் செவரல் இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம். அதில் இன்க்ளூடிங் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி மூர் மார்க்கெட்டு காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி காட்பாடி, தாம்பரம், கிண்டி, மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் செங்கல்பட்டு ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் இதில் இம்ப்ரூவ்டு அண்ட் இன்ஸ்டால்டு சோலார் பவர் பிளான்ட்ஸு இந்த பவர் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத பார்க்குறோம். ஜெனரேட்டட் 12 MUs பவர் வித் திஸ் இயர், கான்ட்ரிபியூஷன் பீயிங் 4 MUs அப்படின்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக சதர்ன் ரயில்வேல இது எலக்ட்ரிஃபைடு 370 கிலோமீட்டர் ஆஃப் இட்ஸ் ட்ராக் நெட்வொர்க் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நன்றி. இந்த சோலார் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வேல 5 மெகாவாட், ஆக்சுவலாக 5 மெகாவாட்டு பிளான்ஸ் டு ஆடட். இப்போ பார்த்திங்கன்னா 109 மெகாவாட் பை யூஸிங் 288 ஏக்கர்ஸ், ஒரு 288 ஏக்கர்ஸில் வேக்கண்ட் லேண்டில் இது வந்து சதர்ன் ரயில்வே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கிறாங்க. நன்றி. Great Asian V.S. Natarajan gets வயோஸ்ரேஷ்தா சம்மான். இது வந்து விருது வழங்கப்படுகிறது. என்ன அப்படின்னா முதியோர் நல மருத்துவர் V.S. நடராஜன் அவர்களுக்கு தேசிய விருது, நேஷ்னல் அவார்டு. ஆக்சுவலாக இதை வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் M. வெங்கையா நாயுடு ப்ரெசென்டட் இந்த வயோன்னா என்னென்னா வயோதிகம் அப்படிங்கிறது முதியோர், அதுதான் வயோன்னா வயோதிகம் அப்படின்னா முதியோர் சொல்லுவாங்க. ஸோ வயோ ஸ்ரேஷ்தா முதியோர் நலன் அர்த்தம். சம்மான் வயோ ஸ்ரேஷ்தா சம்மான் நேஷ்னல் அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சீனியர் ஜெரிஸ்டேஷியன்ஸ் V.S. நடராஜன் அப்படின்னு V.S. நடராஜன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விருது எந்த டேயில் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்டர்டே October 1 பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ல்டு எல்டர்ஸ் டே, உலக முதியோர் தினம். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் October 1 அந்த October 1 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா O1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நமக்கு ஓல்டு ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னது ஓரளவுக்கு எல்டர் அப்படின்னு ஞாபகம் வரலாம். ஸோ October 1ங்கிறது வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.
எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கான மருத்துவ சேவை, எல்டர்லி அந்த ஃப்ராட்டர்னிட்டி ஆஃப் திஸ் இயர், இதில் 13 இண்டிவிஜுவலுக்கு வழங்கினாங்க. அதில் இவர் ஒருத்தர். முதியோர்களுக்கான மருத்துவ சேவை இவங்க வழங்கியிருக்காங்க. ஸோ அதற்கான விருதை தான் இவங்க பெறுகிறாங்க. யாருன்னா விஎஸ் நடராஜன் அவர்கள். ஸோ இதில் என்னென்னா, வருமுன் காப்போங்கிற தலைப்பில் தான் இவர் வந்து பல சொற்பொழிவுகள், அதே மாதிரி முதியோர் நல மருத்துவ முகாம்கள்லாம் நடத்தி 1853 முதியோர்களுக்கு இலவசமாக நிமோனியா தடுப்பூசியும் இந்த அறக்கட்டளை சார்பில் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த விருது அவருக்கு கொடுக்கப்படுகிறது, விஎஸ் நடராஜன் ஐயா அவர்களுக்கு. நன்றி. கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மே கவர் 25 lakhs farmers. 25 லட்சம் விவசாயிகளை இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹோப்ஸ் டு மெயின்டைன் த என்ரோல்மெண்ட் ஆஃப் 25 lakh farmers and the coverage 42 lakh acres. 42 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா, அந்த காப்பீட்டு திட்டத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்னா பிரதம மந்திரியினுடைய பயிர் பாதுகாப்பு திட்டம், பயிர் பாதுகாப்பு, அதாவது பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா எப்போ இது லான்ச் ஆனது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம பின்னாடி பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, the farmers intensify their operations during current சம்பா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம 3 கிராப்பிங் சீசன் சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவிலையும் நம்ம 3 கிராப்பிங் பேட்டர்ன் சொல்லுவோம், காரிஃபு, ராபி, ஜயத் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த கிராப்பிங் பேட்டர்ன் வந்து சம்பா, தாளடி, அதே மாதிரி பிஷனம் கல்டிவேஷன் சீசன். ஸ்பெஷல் சீசனுங்கிறது இப்போ நம்ம இப்போ லைவ் நம்ம தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து 21-22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரலில் என்ன டேட்டா கொடுத்துருக்கோம், ஹார்டிகல்ச்சரலில் இது தோட்டக்கலை, இது விவசாயம், வேளாண்மை, தோட்டக்கலை ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆஸ் ஆன் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு September 29, 2021 டேட்டா தான் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனாங்கோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016, 18 February. ஃபாசல் பீமாங்கிறதுல ஃபிப்ரவரின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாசல் எஃப் தான், February எஃப். ஃபாசல் பீமா யோஜனா February 18, 2016 தொடங்கப்பட்டது. தற்போதைய பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. இதில் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கான ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2%. காரிஃப் கிராப்பாக இருந்தால், காரிஃப் கிராப்பாக இருந்தால் அது 2%. 1.5% யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராபி கிராப்ஸ். அதே மாதிரி வணிக சார்ந்த பயிர்களாக இருந்தால் வணிக பயிர்கள், கமர்ஷியல் கிராப்ஸ் ஆர் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், தோட்டக்கலை பயிர்களாக இருந்தால் அதுக்கு வந்து 5% ப்ரீமியம் செலுத்தணும். இந்த ப்ரீமியத்தில் கிட்டத்தட்ட 75-80% வந்து அரசே மானியமாக செலுத்துகிறது. மீதம் இருக்கக்கூடிய 20% மட்டும்தான் ஃபார்மர்ஸ் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்க ஒழிய, மற்றபடி இதில் கிட்டத்தட்ட 90% வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடியிலேயே இந்த ப்ரீமியம் செலுத்திடுறாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸு ஸ்கீமில். ஸோ இதில் வந்து நீங்கள் 2% அப்படின்னா, இந்த 2% ஒரு 200 ரூபா வருது அப்படின்னா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 80%க்கு மேலே யார் கட்டிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டே சப்சிடியாக கொடுத்துருவாங்க. அதான் இந்த இடத்துல. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனாங்கிறது ஏற்கனவே இருந்ததா அப்படின்னா, நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, NAISனா நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸு ஸ்கீமு. அது MNAISனா என்ன அப்படின்னா மாடிஃபைடு நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு அர்த்தம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 1972-78லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1999, 2000 பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப டாப்பில் இருந்தது. நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து இந்த டைமில் ரொம்ப பாப்புலர். ஸோ ஏற்கனவே இருந்த ஸ்கீம் தான், அதை மாடிஃபை பண்ணி தான் ஃபாசல் பீமா யோஜனா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் லயபிலிட்டியோட சர்வீசஸ் இதில் வந்து இன்வால்வ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீம் பார்த்திங்கன்னா நமக்கு அதோட நியூ ஸ்கீம் தான் இப்போ நம்ம பார்க்குற ஃபாசல் பீமா யோஜனா. இதில் என்னென்ன ரிஸ்கெல்லாம் கவர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு லாஸஸ், அதாவது மகசூல் பாதிப்புன்னா மகசூல் ஈல்டு எடுக்கிறோம் இல்லையா, மகசூல் நமக்கு கிடைக்கிற அந்த பயிர் விளைச்சல் அதில் லாஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஸ்டாண்டிங் கிராப்ஸு ஆர் நோட்டிஃபைடு ஏரியா பேசிஸ் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு நான் ப்ரிவென்டபிள் ரிஸ்க், அதாவது முன்கூட்டியே கணிக்க முடியாமல் இருக்கும் இல்லையா, நேச்சுரல் ஃபயர் இயற்கையாகவே தீப்பிடித்தல், லைட்னிங், ஸ்டோமு, ஹெயில் ஸ்டோமு, சைக்ளோனு, டைஃபூனு, டெம்பஸ்ட்டு, ஹரிக்கேனு, டோர்னடோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கலாமிட்டஸ், இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் இதில் பாதிக்கப்பட்டால் இந்த ரிஸ்க்கு கவர். ரிஸ்க் டியூ டு ஃப்ளட்டு, அதே மாதிரி இனண்டேஷன், அதே மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸு, ட்ராட்ஸு, ட்ரை ஸ்பெல்ஸு, அதாவது வறட்சி தான், வேறு ஒன்றும் இல்லை, வறட்சி, பெஸ்ட்டு பூச்சி அடிக்கிறது, அதே மாதிரி நோய் தாக்குதல், டிசீசஸ் ஆல்சோ பி கவர்ட் இன் திஸ் ஸ்கீம் அப்படின்னு பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. ஜல் ஜீவன் செயலி, ஜல் ஜீவன் ஆப், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்ட்ரடியூஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா ஜல் ஜீவன் செயலியை பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னா அந்த ஜல்னா என்னென்னா ஜலம், ஜலம்னா என்ன நீர், ஜீவன்னா என்ன நமக்கு வாழ்வாதாரம், உயிர் ஆதாரம்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிநீரை விநியோக திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து எல்லா கிராம பஞ்சாயத்துகள்லையும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் மூலமாக அவங்களுடைய வீடுகளுக்கே அனுப்புதல், அதான் இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கம், ஜல் ஜீவன் இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம். கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் அந்த பாணி சமிதிகளுடன், அதாவது தண்ணீர் வழங்கும் குழுக்களுக்கு பேர் பாணினா தண்ணி இல்லையா, பாணி சமிதிகளுடன் இணைந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உலகின் எந்த பகுதியில் இருக்கும் தனி நபர்களும் நிறுவனங்களும் இந்தியாவில் குடிநீர் விநியோக திட்டத்துக்கு நிதியுதவி அளிக்கலாம். அப்படி அளிக்கணும்னா எப்படி இந்த நிதியை அளிக்கிறது அப்படின்னா ராஷ்ட்ரிய ஜல் ஜீவன் கோஷ், ராஷ்ட்ரிய ஜல் ஜீவன் கோஷ் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இது வந்து நிதி உதவி, அதாவது நமக்கு வாட்டர் சப்ளை எவ்ரி வில்லேஜஸ் அண்ட் எவ்ரி ஃபேமிலி அப்படின்னு, அது வந்து குடிநீர் குழாய் மூலம் வீட்டிற்கே வழங்குதல், அதாங்க சுத்தமான குடிநீரை வழங்குதல், அதான் ஜல் ஜீவன் இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்போனா 2019 ஆகஸ்ட் 15 அதாவது நம்ம சுதந்திர தினத்தன்று இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா 3,23,00,000 கிட்டத்தட்ட 17% கிராம வீடுகளுக்கு மட்டுமே குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2021 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,26,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 43% கிராமப்புற குடும்பங்கள் தங்கள் வீடுகளிலேயே குழாய் வழி தண்ணீர் வந்து பெறுகிறார்கள் அப்படிங்கிற இந்த ஹாப்பியஸ்ட் நியூஸை நம்ம பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையாரின் 175வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரின் சிலைக்கு மரியாதை செலுத்திய இந்திய இளைஞர் சங்கம். சரி, அதில் வந்து இப்போ டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையாரினுடைய பிறந்த தினம் வந்து நேற்று அக்டோபர் 1 ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் பார்க்கலாம். அன்னி பெசன்ட் வாழ்க்கை குறிப்பு பார்த்திங்கன்னா அன்னி வூட் பெசன்ட் அப்படிங்கிறவங்க அக்டோபர் 1, 1847 பிறந்த தினம். ஆக்சுவலாக இவங்க பெண் விடுதலைக்காக போராடியவர், ஒரு எழுத்தாளர், நல்ல பேச்சாளர். இவங்க வந்து அயர்லாண்டு, அதாவது ஐரிய குடும்பத்தில் லண்டனில் பிறந்தவங்க. 1847ஆம் ஆண்டில் பிறந்தவங்க. தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பைஜூட் அப்படிங்கிறவங்க. இவர் ஆக்சுவலாக அயர்லாந்தில் பிறந்து லண்டனில் குடியேறியவர். அன்னி பெசன்ட் வந்து 19வது வயதில் 1867ஆம் ஆண்டு பிராங்க் பெசன்ட் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் ஒரு மத குரு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒன்று டிக்பி, இன்னொன்று மேபேல் அப்படின்னு 2 பெண் குழந்தைகள். இவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த மருத்துவ அந்த என்ன சொல்கிறது நோய் தாக்குதல் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து நாத்திகமாக மாறிட்டாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாமல் நாத்திகம் மாறிட்டாங்க.
மாறிட்டாங்க. கணவர் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கணவரிலிருந்து பிரிந்து வந்து அதுக்கப்புறம் பத்திரிகைகளில் நிறைய கட்டுரைகள் இளைஞர்கள் மேம்பாட்டுக்காக நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா லிங்க் அப்படிங்கிற பெயரில் பத்திரிகையை தொடங்கி இந்தியாவிலும் அயர்லாந்திலும் விடுதலை போராட்டங்களுக்கு ஆதரவாக எழுதினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையினுடைய அந்த ஹென்ரி ஸ்டி ஆல்காட்டு, மேடம் பிளாவட்ஸ்கி அவங்களுடைய அறிமுகத்தின் காரணமாக பிரம்மஞான சபையில் சேர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் வருது. அதுக்கப்புறம் இவங்க பகவத்கீதையை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. 1893 பார்த்திங்கன்னா இவங்க பிரம்மஞான சபையினுடைய உறுப்பினராக முதல் முறையாக இந்தியா வர்றாங்க. இந்தியா வந்து சென்னையினுடைய அடையாறு பகுதியில் இந்த பிரம்மஞான சபையின் தலைமை பொறுப்பை ஏற்று அங்கிருந்து தன்னுடைய பணிகளை தொடர்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த சென்னை அடையாறில் பிரம்மஞான சபையினுடைய தலைமை நிலையத்தை இவங்க தான் நிறுவனாங்க அப்படின்றத பார்க்குறோம். விடுதலை போராட்டத்தில் ஆதரவாக இவங்க ஆரம்பித்த ஒரு வார பத்திரிகைன்னு பார்த்திங்கன்னா காமன் வீல் அல்லது காமன்வெல்த் அப்படிம்போம். காமன்வெல்த். ஸோ வார பத்திரிகையை 1913ஆம் ஆண்டில் ஆரம்பித்தார். 1914 பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து நியூ இந்தியா பத்திரிகை வந்து இவங்களால் தொடங்கப்பட்டது தான் என்ற நாளேட்டின் மூலமாக சுதந்திர வேட்கையை இந்திய மக்களிடமே பரப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சுய ஆட்சி, தன்னாட்சிங்கிறது இவங்களுடைய பிரதான கொள்கையாக இருந்தது. அதே மாதிரி 1916 அடையாறில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கினாங்க. இப்படி பல போராட்டங்கள், எல்லா சுதந்திர போராட்டங்களையும் பங்கு பெற்ற இவங்க தன்னுடைய 87ஆம் அகவையில் 1933ஆம் ஆண்டு செப்டம்பர் 20 சென்னையில் உள்ள அடையாறில் அன்னி பெசன்ட் அவர்கள் காலமானார் அப்படிங்கிற துயரச் சம்பவம் பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. இன்றைக்கி பார்த்த செய்தியோட சாம்பிள் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆன் விச் டேஸ் இன் இந்தியா ஆர் த கிராம் சபா மீட்டிங்ஸ் ஹெல்டு? ஏன்னா கிராம சபை கூட்டங்கள் வந்து இந்தியாவில் 4 நாள் நடைபெறும், 4 டேஸு. அதில் நீங்கள் பார்க்குற இன்னைக்கு தினம் அக்டோபர் 2 இன்றைக்கி கிராம சபை கூட்டம் நடத்தியிருப்பாங்க, காந்தி ஜெயந்தி. அதே மாதிரி ஆகஸ்ட் 15, அதே மாதிரி ஜான் 26, இதெல்லாம் நேஷ்னல் டேஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மே 1 தொழிலாளர் தினம். இதில் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராம சபை கூட்டங்கள் நடத்தலாம். ஹூ கன்ஃபர்ட் த டைட்டில் ஆஃப் மகாத்மா ஆன் காந்தி? காந்திக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அவங்க தான் இந்த கௌரவத்தை வழங்கினவங்க. வேர் இஸ் த காந்தி மெமோரியல் லொக்கேட்டட் அப்படின்னா காந்தி சமிதி. காந்தி சமிதி எங்கன்னா பிர்லா மாளிகை, நியூ டெல்லியில். அடுத்து பார்த்தீங்கன்னா இன் விச் லாங்குவேஜ் டிட் காந்தி ரைட் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா குஜராத்தி. அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு தான் சத்திய சோதனை. ஆங்கிலத்தில் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து காந்தி இன் விச் வேர் இன் தமிழ்நாடு இஸ் த மகாத்மா காந்தி மெமோரியல் ஹால் லொக்கேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் தான் காந்தியினுடைய நினைவிடம் இருக்குது. நன்றி. when is World Elders Day observed அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 உலக முதியோர் தினம். விஎஸ் நடராஜன் ஐயா அவர்களுக்கு மருத்துவ சேவை முதியோர்களுக்கு வழங்கியதற்காக நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது வயோஸ்ரேஷ்டா நேஷ்னல் அவார்டு, சம்மான் நேஷ்னல் அவார்டு அப்படின்னு பார்த்தோம். இன் விச் இயர் வாஸ் த பிரதான் மந்திரி பாசல் பீமா யோஜனா? ஆக்சுவலாக இது ஃபாசல் பீமா யோஜனா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு February 18,
16ஆம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு பயிர் காப்பீட்டு திட்டம். இன் விச் இயர் வாஸ் த ஜல் ஜீவன் ப்ராஜெக்ட் லான்ச்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2019. இது என்ன அப்படின்னா கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் குழாய் மூலம் குடிநீர் விநியோகித்தல் திட்டம். நன்றி நண்பர்களே. இன்று பார்த்த செய்திகள் மற்றும் அது தொடர்பான கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டை மறக்காமல் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.